வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. ஒரு நவீன உயர் தொழில்நுட்ப வேதியியல் ஆய்வகத்தை இப்போ உங்க மனக்கண்ணில் கற்பனை செய்து பாருங்கள். முழுவதும் பாதுகாப்பான ஆடைகளை அணிந்தபடி அபாயகரமான ரசாயனங்களை கையாளும் விஞ்ஞானிகள். அந்த ஹேஷ்மேட் சூட்ஸ் போட்டிருப்பாங்களே அவங்க தானே? ஆமா, அவங்களே தான். ஒரு புறம் அதிநவீன நானோ டெக்னாலஜி மூலமா மூலக்கூறுகளை உடைக்கிறாங்க, மறுபுறம் மிக துல்லியமான தெர்மோடைனமிக்ஸ் கருவிகளை கொண்டு வெப்பத்தை கட்டுப்படுத்துறாங்க. கண்டிப்பா, இதெல்லாம் இப்போ சாதாரணமா நடக்கிற விஷயங்கள். சரி, இப்போ ஒரு கணம் அப்படி உங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த நவீன ஆய்வகம் எதுவுமே இல்லாமல் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் ஒரு மனிதர் இதே வேதியியல் மாற்றங்களை நிகழ்த்தி காட்டினார்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? அட, எந்த ஒரு நவீன உபகரணமும் இல்லாமலாயா? ஆமா, அதுவும் ஆய்வக குறிப்புகளாக இல்லாமல் அத்தனையும் கவிதைகளாகவே எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழ்ந்த தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. இன்னைக்கு நாம போகர் இயற்றிய போகர் 7000 என்னும் பழங்கால நூலுக்குள் புதைந்திருக்கும் ஒரு பிரம்மாண்டமான வேதியியல் ரகசியமான சவுக்கார சேனீர் தயாரிக்கும் முறையத்தான் டீகோட் செய்ய போகிறோம். கண்டிப்பா. இப்போ போகரின் இந்த சவுக்கார சேனீர் என்பது ரசவாத கலையின், அதாவது ஆல்கெமி உலகத்தின் மிக உச்சபட்ச ரகசியம்னு சொல்லலாம். ஓஹோ, அப்படியா? பார்க்கறதுக்கு சாதாரண பாட்டு மாதிரி இருக்கே. ஆமாம். இந்த பாடல்களை மேலோட்டமாக படித்தால் ஏதோ மூலிகைகளையும் உப்புக்களையும் கலப்பது போலதான் தோன்றும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த எளிய தமிழ் வார்த்தைகளுக்குள் ஒரு முழுமையான வேதியியல் சமன்பாட்டே ஒளித்து வைத்திருக்கிறார்கள் சித்தர்கள். வேதியியல் சமன்பாடு, அதாவது கெமிக்கல் ஈக்குவேஷன் சொல்றீங்களா? கரெக்ட். இயற்கையில் உள்ள மிக கடினமான உலோகங்களை கூட எப்படி மனித உடலுக்கு ஏற்ற நுட்பமான மருந்தாக மாற்றுவதற்கான சூத்திரங்கள் இவை. இது ஏதோ மேஜிக் அல்ல, தூய அறிவியல் என்பதை இந்த பாடல்களின் தொடக்கத்திலேயே நம்மால் உணர முடிகிறது. மையப்பாடலுக்கு செல்வதற்கு முன்னர் போகர் 26 மற்றும் 27வது பாடல்களில் ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். அந்த ஆரம்பகட்ட பொருட்கள் பற்றி சொல்றீங்க? ஆமாம். பூநீர், அதாவது நாம இன்று ஃபுல்லர்ஸ் எர்த் என்று சொல்வோமே அது, அப்புறம் வெடியுப்பு, கல்லுப்பு மற்றும் சீனம் ஆகியவற்றை தண்ணீரில் கலந்து பல நாட்கள் தெளிவிருக்கச் சொல்கிறார். சரி. அதன் பிறகு அந்த தெளிந்த நீரை மீண்டும் வெடியுப்பு திரவத்தால் அரைக்க வேண்டும் என்கிறார். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் போடுவது போல தெரியவில்லை. மாறாக பலமான இரும்பு பெட்டியை உடைக்க பயன்படும் ஒரு ரசாயன சாவி போல தோன்றுகிறது. ரசாயன சாவி. நீங்க சொன்ன அந்த ஒப்பீடு மிக துல்லியமானது. இது சாதாரண பொருட்களை கலக்கும் வேலை கிடையாது. பின்னே எதற்காக இந்த ஆரம்பகட்ட செயல்முறை? போகரின் இறுதி நோக்கம் தங்கம், இரும்பு போன்ற மிக கடுமையான உலோகங்களின் அணு அமைப்பை உடைப்பது. இப்போ ஒரு சுத்தியலால் உலோகங்களை உடைக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அதை உருக்கத்தான் முடியும். அதுதான். அதற்கு மிக வீரியமான ஒரு திரவம் தேவை. நவீன வேதியியலில் நாம் அதை ஒரு ஸ்ட்ராங்கான ஆல்கலைன் அல்லது அசிடிக் பேஸ் என்று சொல்வோம். ஓ, அதற்கான அடித்தளம் தானா இது? ஆமாம். அந்த வீரியமான கரைப்பானை உருவாக்குவதற்கான தொடக்க நிலைதான் நீங்க சொன்ன அந்த உப்புகளின் கலவை. இந்த திரவம் இல்லாமல் அடுத்தடுத்த கட்டங்களில் நாம் பயன்படுத்த போகும் கொடிய நஞ்சுகளை சமன்படுத்தவே முடியாது. நஞ்சுன்னு சொன்னதும் எனக்கு உடனே போகரின் 28வது பாடல் தான் ஞாபகம் வருகிறது. அந்த பாடலை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கண்டிப்பா வாசிங்கள். பெருக்குமே வெள்ளை என்ற பாடானந்தான் பொறித்தெடுத்த வண்டரோடும் சமனாய் கூட்டி. ஒரு நிமிஷம், இதோட வேர்ச்சொல் பாஷாணம் தானே? ஆமாம். பாஷாணம் என்பது ஒரு கனிம நஞ்சு. நவீன வேதியியலில் இது வெள்ளை பாஷாணம், அதாவது ஒயிட் ஆர்சனிக். எலிமருந்து தயாரிக்கவும் பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படும் மிக கொடிய நஞ்சை நேரடியாக ஏன் அவர் கையில் எடுக்க வேண்டும்? இதை சாப்பிட்டால் மரணம் நிச்சயம் என்பது அவருக்கு தெரிந்திருக்கும் தானே? அதுதான் சித்தர்களின் தத்துவமே. அளவோடு சரியான வேதியியல் பிணைப்போடு கொடுத்தால் நஞ்சும் அமுதமாக மாறும் என்பது அவர்களுக்கு தெரியும். அட, தற்கொலைக்கு சமமான ஒரு விஷயத்தை மருந்தாக மாற்றுவதா? ஆமாம். பாத்தீங்கன்னா ஆர்சனிக் என்பது ஆபத்தானதுதான். ஆனால் அது மனித உடலின் செல்களுக்குள் மிக எளிதாக ஊடுருவக்கூடியது. அந்த ஊடுருவும் தன்மையை மட்டும் பயன்படுத்தி கொண்டு அதன் நச்சுத்தன்மையை முறிக்க வேண்டும். ஓஹோ, அதனால்தான் அடுத்த வரியிலேயே அதற்கான முறிப்பானை சொல்லிவிடுகிறாரா? அந்த 2வது வரியை கவனிங்க. பொறித்தெடுத்த வண்டரோடும் சமனாய் கூட்டி என்கிறார். கரெக்ட். அந்த வண்டர் என்பதுதான் வெங்காரம். நவீன வேதியியலில் இதை பொறித்த வெங்காரம், அதாவது ரோஸ்டட் போராக்ஸ் என்று சொல்கிறார்கள். சரிதானே? அதேதான். அப்படியென்றால்
வெள்ளை பாஷாணத்தின் வீரியத்தை கட்டுப்படுத்த சம அளவிலான பொரித்த வெங்காரத்தை ஒரு ஆன்டிடோட்டாக பயன்படுத்துகிறார். வாவ்! அதாவது பாஷாணமும் வெங்காரமும் தனித்தனியா இல்ல. ஆமாம், இது 2 தனித்தனி பொருட்களை கலக்கும் வேலை அல்ல. பாஷாணத்தையும் வெங்காரத்தையும் ஒன்றாக சேர்க்கும்போது அங்கு ஒரு புதிய வேதியியல் பிணைப்பு உருவாகிறது. கெமிக்கல் பாண்ட். கரெக்ட். அந்த நச்சுத்தன்மை அங்கே நியூட்ரலைஸ் செய்யப்படுகிறது. சரி, அடுத்த 2 வரிகளை பார்ப்போம். தருக்குமே வெடியுப்பு நீராலாட்டி தாக்கிய வில்லை பண்ணி அகலில் விட்டு. அதாவது நாம் முதலேயே பேசி வைத்த அந்த ரசாயன சாவியை பயன்படுத்துறார். ஆமாம், அந்த வெடியுப்பு கலந்த திரவம். அந்த திரவத்தால் இந்த பாஷாணத்தையும் வெங்காரத்தையும் ஒன்றாக அரைத்து தட்டையான வில்லைகளாக மாற்றி அகல் என்னும் மண்சட்டியில் வைக்க சொல்கிறார். இதுவரை எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. ரொம்ப நேரடியான செயல்முறைதான் இது. ஆனா அடுத்த வரிதான் என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது, சொல்லப்போனால் கொஞ்சம் சிரிக்கவும் வைத்தது. அப்படி என்ன வரியது? குறுக்கமே குக்குடத்தில் புடமாய் போட்டு என்கிறார். எனக்கு தெரிஞ்சு குக்குடம் என்றால் கோழி, புடம் என்றால் நெருப்பிலிட்டு எரிக்கும் முறை. கோழி அளவுள்ள குழியை தோண்டி நெருப்பு மூட்ட வேண்டுமா? ஆமாம், குக்குடப்புடம் என்று சொல்வார்கள். ஒரு பக்கம் மிக உயர்ந்த ரசாயன பிணைப்புகளைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கும்போது வெப்பத்தை அளக்க ஒரு கோழியின் அளவை பயன்படுத்துவது விசித்திரமாக இல்லையா? நவீன ஆய்வகங்களில் உள்ள இன்குபேட்டர்களின் டிஜிட்டல் வெப்பநிலையை இந்த ஒரு கோழிக்குழி எப்படி சரியாக கணக்கிடும்? இது மேலோட்டமாக பார்க்க வேடிக்கையாக தோன்றலாம், ஆனால் இது ஒரு பழங்கால தெர்மோஸ்டாட். தெர்மோஸ்டாட்டா? ஒரு கோழிக்குழியா? ஆமாம், வேதியியலில் குறிப்பாக அல்கிமியில் வெப்பநிலை கட்டுப்பாடு என்பது உயிர்நாடி போன்றது. எந்த பொருளை எந்த வெப்பநிலையில் எரிக்க வேண்டுமென்ற அறிவியல் அவர்களுக்கு அத்துப்படி. ஓ, அதனாலதான் குறிப்பிப்பு குக்குடக்குடம் என்கிறாரா? கரெக்ட். குக்குடப்புடம் என்பது சுமார் 10 முதல் 12 வரட்டிகளை மட்டும் வைத்து எரிக்கும் ஒரு மிதமான வெப்பம். ஏன் இதைவிட பெரிய நெருப்பான கஜப்புடம், அதாவது யானை அளவு நெருப்பு போடவில்லை தெரியுமா? ஏன்? அதிக வெப்பம் கொடுத்தால் சீக்கிரம் வேலை முடியுமே. முடியாது. வெள்ளை பாஷாணம் மிக எளிதில் ஆவியாகக்கூடிய ஒரு பொருள். அதிக வெப்பம் கொடுத்தால் அது எரிந்து காற்றில் கலந்துவிடும், மருந்தாக மிஞ்சாது. அடக்கடவுளே, எவாப்ரேட் ஆயிடுமா? ஆமாம், அதை ஆவியாகாமல் திண்மப் பொருளாகவே வைத்திருக்க வேண்டுமென்றால் துல்லியமாக அந்த கோழி அளவு நெருப்பில்தான் புடம் போட வேண்டும். அப்படியென்றால் இது வெறும் அளவீடல்ல, ஆர்சனிக் பொருளின் ஆவியாகும் புள்ளியை கணக்கிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தெர்மோடைனமிக்ஸ் அறிவியல். 100க்கு 100 உண்மை. இதை ஒருமுறை செய்தால் போதாதா? அடுத்த வரியில் குமட்டிய அரைத்தரைய தைந்து புடம்போட் தடுக்கவே அப்புறமாய் வைத்துக்கொண்டு என்கிறார். மீண்டும் மீண்டும் 5 முறை புடம்போடச் சொல்கிறார். வேதியியலில் இதை தூய்மையாக்கல் சுழற்சி என்பார்கள், பியூரிஃபிகேஷன் சைக்கிள். ஒவ்வொரு முறை அரைத்து எரிக்கப்படும் போதும் அதிலுள்ள தேவையற்ற கசடுகள் நீங்கி பாஷணம் மேலும் மேலும் தூய்மையாகிறது. ஓஹோ, 5 முறை ரீஃபைன் பண்றாங்க. இறுதியாக 28வது பாடலின் முடிவில் அரிதான தாரகந்தான் பலமும் 5 என்கிறார். தாரகம் என்பது தாழகம், அதாவது மஞ்சள் பாஷாணம் அல்லது ஆர்பிமெண்ட் என்று சொல்வோம். இதில் 5 பலம் சேர்க்க வேண்டும். ஒரு நிமிஷம், ஒரு நஞ்சை அழித்து இன்னொரு நஞ்சை சேர்க்கிறாரா? இது ஒரு அடுக்கடுக்கான வேதியியல் போல இருக்கிறதே. ஆமாம், லேயர்ட் கெமிஸ்ட்ரி. சரி, இப்போது தாளகம் வரை வந்துவிட்டோம். நம்மிடம் பலமுறை எரிக்கப்பட்ட மிக வீரியமான ஒரு கலவை இருக்கிறது. இது நிச்சயம் நிலையானதாக இருக்க வாய்ப்பில்லை. எப்போது வேண்டுமானாலும் தீப்பிடிக்கலாம் அல்லது வெடிக்கலாம் என்ற நிலையில்தான் இருக்கும். இதை எப்படி கட்டுப்படுத்தப் போகிறார்? ரொம்ப சரியான கேள்வி. இங்கதான் 29வது பாடல் ஆரம்பிக்கிறது. நீங்களே வாசிங்க. பழமைந்து சங்குச் சுண்ணாம்பு தானும் என்கிறார். மிகச் சரியாக கணித்தீர்கள். அந்த வீரியத்தை கட்டுப்படுத்த ஒரு காரப்பொருள் தேவை. காரப்பொருள்னா ஒரு பேஸ் தானே? ஆமாம், 5 பலம் எடை கொண்ட சங்கு சுட்ட சுண்ணாம்பு, அதாவது நவீன வேதியியலில் பியோர் கால்சியம் கார்பனேட். இது அந்த அதீத அமிலத்தன்மையுள்ள கலவையை சமன்படுத்துகிறது. அப்படா, இப்ப நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. ஆனா இருங்க, இதற்கு பிறகு அவர் சொல்லும் முறைதான் இன்னும் கடுமையானது. ஆமாம், அடுத்த வரியை பாருங்க. பக்குவமறை நார்ச்சாமம் வில்லை பண்ணி என்கிறார். சாமம் என்றால் 3 மணி நேரம், நார்ச்சாமம் என்றால் 12 மணி நேரம். ஆமாம். ஒரு நிமிடம் இருங்கள். 12 மணி நேரம் தொடர்ந்து கைவிடாமல் இந்த கொடிய ரசாயனங்களை அரைக்க வேண்டுமா? இது நேயர்களாகிய உங்களுக்கு கூட ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன் இவ்வளவு மனித உழைப்பை கோருகிறார்? ஏன்னா அது சாதாரண வேலை கிடையாது. இன்று நாம் பயன்படுத்தும் ஒரு நவீன கிரைண்டரிலோ அல்லது மிக்சியிலோ போட்டால் அரை மணி நேரத்தில் இந்த வேலை முடிந்துவிடுமே. இதில் என்ன பெரிய அறிவியல் இருக்க முடியும்?
இதுல மிகப்பெரிய அறிவியல் இருக்கு. நீங்கள் மிக்ஸியில ஒரு பொருளை போடும்போது அதுல உள்ள பிளேடுகள் அந்த பொருளை வெட்டி தூளாக்குகின்றன. அது வெறும் மேலோட்டமான பிசிக்கல் மாற்றம் தான். பிசிக்கல் மாற்றம்னா பொருளோட தன்மை மாறாதா? மாறாது. ஆனால் கைகளால் கல்வத்தில் இட்டு தொடர்ந்து 12 மணி நேரம் அரைக்கும்போது அங்கு ஒரு மாபெரும் வேதியியல் மாற்றம் நிகழ்கிறது. நவீன அறிவியலில் இதை மெக்கானோ கெமிஸ்ட்ரி என்று அழைக்கிறார்கள். ஓ, அதாவது உராய்வன் மூலம் மூலக்கூறுகளை மாற்றுவதா? சரியாக சொன்னீர்கள். கைகளால் அரைக்கும்போது ஏற்படும் தொடர்ச்சியான உராய்வு ஒரு நிலையான இயக்க ஆற்றலை உருவாக்குகிறது. இயக்க ஆற்றல்னா கைனடிக் எனர்ஜி இல்லையா? அதேதான். இந்த ஆற்றலும் வெப்பமும் சேர்ந்து அந்த பொருட்களின் மூலக்கூறு கட்டமைப்பைய மெல்ல மெல்ல உடைக்கின்றன. 12 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்ப்பது வெறும் தூள் அல்ல, அவை நானோ துகள்கள். நானோ பார்ட்டிகல்ஸ். ஆமாம். அணுவளவிலான இந்த உருமாற்றத்தை எந்த நவீன பிளேடுகளாலும் செய்துவிட முடியாது. அதற்கு அந்த மெதுவான தொடர்ச்சியான உராய்வு தேவை. நம்பவே முடியல. கைகளாலேயே நானோ டெக்னாலஜியை செய்திருக்கிறார்கள். இதைவிட ஆச்சரியம் என்னவென்றால், இப்படி 12 மணி நேரம் அரைத்த பிறகு அதை எப்படி சூடாக்குகிறார் என்பதுதான். எப்படி சூடாக்குகிறார் வாசியங்கள்? நலமைந்து அகலிலிட்டு புடந்தானைந்து நலமாகவே மணல் மறையர் போட்டு வைப்பாய் என்கிறார். மணல் மறைப்பு முறை. மணல் மறைப்பு. இதை படிக்கும்போது எனக்கு நாம் சாக்லேட் உருக்க பயன்படுத்தும் டபுள் பாய்லர் முறைதான் ஞாபகம் வந்தது. நேரடியாக நெருப்பை காட்டினால் சாக்லேட் கருகிவிடும் என்பதால் சுடுநீரின் ஆவி மூலம் மென்மையாக வெப்பத்தை கடத்துவோம் அல்லவா? அதுபோல இங்கு நீருக்கு பதிலாக மணல் இல்லையா? உங்க ஒப்பீடு மிக அற்புதம். அதே தொழில்நுட்பம்தான். நவீன ஆய்வகங்களில் இதை சாண்ட் பாத் என்று சொல்வார்கள். சாண்ட் பாத். ஓ, ஆமாம். ஒரு ரசாயன கலவையின் மேல் நேரடியாக நெருப்பு படும்போது அது அந்த பொருளின் தன்மையை சிதைக்கலாம். ஆனால் ஒரு ஷட்டியில் மணலை நிரப்பி அதை சூடாக்கி அந்த மணலின் உள்ளே இந்த ரசாயன கலவை இருக்கும் அகலை வைக்கும்போது வெப்பம் நேரடியாக தாக்காது. மணல் மூலம் ஒரு மென்மையான மற்றும் சீரான வெப்பம் கடத்தப்படுகிறது. கரெக்ட். யூனிஃபார்ம் ஜென்டில் ஹீட்டிங் என்று சொல்வார்கள். இந்த மணல் மறைப்பு முறையை தாண்டி இன்னும் சில பொருட்களை இதில் சேர்க்கிறார் போகர். தலமைந்து சாரதிலகம் பலம்தான் 5, அதாவது சாரதிலகம் எனப்படும் நவச்சாரம் 5 பலம். சால் அமோனியாக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். சரி, அடுத்து தவளமாய் குறுபட்டி கந்தச் சுண்ணம். தவளம் என்றால் வெண்மை நிறம். வெண்மையாக ஒளிரும் பதப்படுத்தப்பட்ட கந்தகச் சுண்ணம், அதாவது பியூரிஃபைட் சல்ஃபர் கால்ஸ். இறுதியாக வெலமைந்து வெடியுப்பு நீராலாட்டி விடுக்கயிறை நார்ச்சாமம் வில்லை கட்டே. மீண்டும் அந்த வெடியுப்பு திரவம் விட்டு இன்னொரு 12 மணி நேரம் அரைக்கச் சொல்கிறார். இத கேட்கும்போதே நமக்கு மலைப்பாக இருக்கிறதல்லவா? ரொம்பவே. ஒரு நஞ்சை எடுக்கிறார்கள், இன்னொரு நஞ்சை வைத்து அது முறிக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தில் எரிக்கிறார்கள். மணலுக்குள் வைத்து மென்மையாக சூடாக்குகிறார்கள். பல நாட்கள் தொடர்ந்து கைகளால் அரைத்து மூலக்கூறுகளை உடைக்கிறார்கள். ஒரு மனிதன் தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை இந்த ஆய்வகத்திலேயே கழித்திருக்க வேண்டும். உண்மையாகவே இது பல வாரங்கள், ஏன் பல மாதங்கள் கூட தேவைப்படும் ஒரு அபாயகரமான செயல்முறை. இப்ப எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. சொல்லுங்கள். இவ்வளவு சிரமப்பட்டு இத்தனை ஆபத்தான நஞ்சுகளை கையாண்டு செய்யப்பட்ட இந்த கலவை எங்கு சென்று முடிகிறது? இதன் இறுதி நோக்கம் என்ன? அதுதான் இந்த கலவையோட உச்சம். அடுத்தடுத்த பாடல்களான 30 முதல் 33 வரையிலான வரிகளை நான் நேயர்களுக்காக சுருக்கமாக கூறுகிறேன். இதில் சௌவீரம், இரும்பு, தாமிரம், வெள்ளி, காரியம், நாகம், தாழகம், சாதிலிங்கம் என சுமார் 45 வகையான சுண்ணங்கள் ஒன்று சேர்க்கப்படுகின்றன. 45? ஆமாம். உலகத்திலுள்ள அத்தனை கடுமையான உலோகங்களும் விலைமதிப்பற்ற தனிமங்களும் ஒருங்கே ஒரு புடத்திற்குள் கொண்டுவரப்படுகின்றன. இத்தனை கடினமான தனிமங்களையும் தாதுக்களையும் ஒன்றாக சேர்த்து அந்த வீரியமான வெடியுப்பு நீரால் மீண்டும் அரைத்து இறுதியாக 5 புடம் போடும்போது அங்கே ஒரு மாயாஜாலம் நிகழ்கிறது. என்ன மாயாஜாலம்? போகர் இதை கொக்கிரகு போலான் சுண்ணம் என்று வர்ணிக்கிறார். அதாவது கொக்கின் இறகை போன்ற ஒரு தூய வெண்மையான சுண்ணம். அதுதான் நாம் ஆரம்பத்தில் சொன்ன சவுக்கார செய்நீர் அல்லது கடுங்கார செய்நீர். ஓஹோ, இந்த கடுங்கார செய்நீர் என்பது ஒரு சூப்பர் ஆசிட் போன்றதா? அதாவது இரும்பையோ தாமிரத்தையோ கூட இது உருக்கி விடுமா? எதற்காக 45 வகையான உலோகங்களை இதில் சேர்த்தார்கள்? பாத்தீங்கன்னா இது வெறும் அமிலம் அல்ல, இது ஒரு மாஸ்டர் சால்வெண்ட். மாஸ்டர் சால்வெண்ட். ஆமாம்.
இதன் வீரியம் எவ்வளவு என்றால் எந்த ஒரு கடினமான உலோகத்தின் மீது இதன் சில துளிகளை விட்டாலும் அந்த உலோகத்தின் அணு பிணைப்புகள் உடைந்து அது திரவ நிலைக்கு மாறிவிடும். லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடுமா? கண்டிப்பா. சாதாரண இரும்பை தங்கமாக மாற்றும் ரசவாத வித்தைகளுக்கும் கரையாத உலோகங்களை மனிதன் உண்ணக்கூடிய பஸ்மமாக, அதாவது மருந்தாக மாற்றுவதற்கும் சித்தர்கள் பயன்படுத்திய மாபெரும் திறவுகோல் இந்த செயினீர்தான். அடேங்கப்பா! இந்த ஒரு திரவத்தை உருவாக்கத்தான் இத்தனை துல்லியமான வழிமுறைகள், குறியீடுகள், அளவீடுகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ புரிகிறது. போகர் ஏன் இதை நேரடியாக எழுதாமல் ஒரு கவிதைக்குள் சங்கேத மொழியில் மறைத்து வைத்தார் என்று. இது சாதாரண மனிதர்களின் கைகளுக்கு சென்றால் எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கும். ஆமாம், கோடட் லாங்குவேஜ்ல வைக்க வேண்டிய கட்டாயம் அதுதான். ஒவ்வொரு முறை புடம் போடும் போதும், ஒவ்வொரு முறை 12 மணி நேரம் அரைக்கும் போதும் அதன் வீரியம் பல மடங்கு பெருகுகிறது. இந்த செயல்முறையில் எந்த இடத்தில் ஒரு சிறிய தவறு நடந்தாலும் இந்த கடுங்கார செயினீர் உருவாகாது அல்லது வெடித்து சிதறும், இல்லையா? கரெக்ட். இது ஒரு வேதியியல் சிம்பொனி போல ஒத்திசைந்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சின்ன பிழை நடந்தாலும் மொத்தமும் வீணாயிடும். முற்றிலும் உண்மை. தற்கால நவீன அறிவியலுக்கு ஈடு கொடுக்கும் அளவிலான நுட்பங்கள் இந்த பாடல்களில் உள்ளன. ஆமா, மெக்கானோ கெமிஸ்ட்ரி, நானோ டெக்னாலஜி, தெர்மோடைனமிக்ஸ், ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் இன்னும் ஒரு மாபெரும் அறிவியல் உலகமே இந்த 8 வரி கவிதைகளுக்குள் அடங்கியிருக்கிறது. இந்த ஆழ்ந்த தேடலின் மூலம் நாம் தெரிந்து கொண்டது ஒன்றுதான். நமது முந்தைய தலைமுறையினர் வெறும் கற்பனையில் கவிதைகளை மட்டும் எழுதவில்லை. அவர்கள் இயற்கையின் ரகசியங்களை கண்டறிந்த விஞ்ஞானிகள். ரொம்ப சரியான வார்த்தைகள். நீங்கள் இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் மனதில் ஒரு பிரமிப்பு ஏற்பட்டிருக்கும். ஒரு கோழி அளவு நெருப்பு, 12 மணி நேர தொடர் உராய்வு, மணல் மறைப்பு என ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒரு நவீன வேதியியல் ஆய்வகத்தின் துல்லியத்தை ஒளித்து வைத்திருக்கிறார்கள் சித்தர்கள். ஆமாம். இப்படி பல ரகசியங்கள் நாம் கடந்து செல்லும் பல சாதாரணமான நமக்கு தெரிந்த தமிழ் பாடல்களுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கலாம் அல்லவா? காலப்போக்கில் அவை வெறும் பக்தி பாடல்களாகவோ அல்லது தத்துவ வரிகளாகவோ மட்டும் சுருங்கிவிட்டிருக்கலாம். கண்டிப்பா நிறைய பாடல்கள் அப்படி மறைஞ்சு போயிருக்கு. அதனால அடுத்த முறை ஒரு பழங்கால பாடலை படிக்கும்போது அது வெறும் கவிதை மட்டுமானா அல்லது ஒரு பிரம்மாண்டமான அறிவியல் சூத்திரமா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த தேடல் உங்களை எங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம். இன்றைய உரையாடலை கேட்டதற்கு நன்றி. இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒரு உரையாடலில் நாம் சந்திப்போம்.